போது இந்த மாதிரி நமக்கு அண்ணனை பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு நான்லாம் ரொம்ப ஏங்கி இருக்கேங்க. ஆனா இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு அது கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா அப்படி கிடைச்ச வாய்ப்பையும் ப்ரௌட் மொமெண்டா ஃபீல் பண்ணாம இப்படி ஒரு கேவலமான வன்மத்தை அள்ளி தெளிச்சு எஸ்பெஷலி செகண்ட் ரவுண்ட் ஆஃப் அவார்டிங் செரிமனி நடந்துட்டு இருக்கப்ப இந்த விஷயங்கள் நடக்கிறதுன்றது திட்டமிடப்பட்டு இந்த ஈவெண்ட்டை நம்ம பெருசா கொண்டாட கூடாது, மக்கள்கிட்ட இது போய் ரீச் ஆகாம இவர் பேசுறது ரீச் ஆகணும்னு நினைச்சு கூட பண்ணிருப்பாங்களோன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. இது மிகப்பெரிய தவறு. பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்ல. அதுலயே இந்த மாதிரி பேசுற ஆட்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க, அதாவது அவரை சாரி கேட்க சொல்லல, இல்ல அவருக்கு கண்டனம் தெரிவிக்கலனா அதுல எல்லாருக்கும் இந்த கருத்துக்கு உடன்பட்டவங்களாதான் அவங்க இருப்பாங்க. இதுல கண்டனம் தெரிவிக்கலனா அந்த கருத்துக்கு உடன்பட்டவங்க தான். திமுகல இருந்து இல்ல எல்லா பெரியாரிஸ்டும் பெண்கள் பத்தி பெண்ணியம் பத்தி பேசிட்டு இந்த இஷ்யூக்கு அமைதியா இருந்தாங்கன்னா அவங்க உண்மையாவே பெரியாரிஸ்டே கிடையாதுங்க. எவ்வளவு இஷ்யூஸ் பேசியிருப்பாங்க. என் பொள்ளாச்சி இஷ்யூல தீர்ப்பு வந்தோடனே எவ்வளவு பேசியிருப்பாங்க. பட் ஆனா இந்த விஷயத்துல இன்னும் அமைதியா இருக்காங்க. அப்படின்னா பெண்கள் பத்தி இந்த குழந்தைங்களை பத்தி அவங்க பேசினதுக்கு அவங்க அதை என்டோர்ஸ் பண்றாங்க. பேசுங்க, ஏன்னா திமுக மேடையில அந்த குழந்தைங்க எல்லாம் கேள்வி கேட்டுருச்சுல, அப்ப நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்களா? இது அப்படிதாங்க எடுத்துக்கணும். நம்ம அவங்க கண்டனம் தெரிவிக்காத வரைக்கும் எல்லாமே இவங்க பிளான் பண்ணி நரேட்டிவ் செட் பண்ணி பண்றாங்க. யாராவது ஒருத்தர் நம்ம விஜய் அண்ணாவை என்டோஸ் பண்ணிட்டாலோ பிரைஸ் பண்ணிட்டாலோ உடனே அவங்க மீது அட்டாக். கட்சியில இருக்க பெண்கள் மீது அட்டாக். வியாசர்பாடியில பெண்களை லைக் அடிக்கிற அளவுக்கு அவங்களோட வன்மம் வெளிப்பட்டுருச்சு. இப்ப குழந்தைங்க சொல்லிடுறாங்கல்ல, விஜய்னா தான் அடுத்த சிஎம் வரணும், இந்த மாதிரி நீட்ல எல்லாமே கவர்மெண்ட் ஏமாத்திருச்சு, இந்த இஷ்யூ இருக்கு அந்த இஷ்யூ இருக்கு அந்த குழந்தைங்க பேசுதுகள்ல. அப்ப குழந்தையா இருந்தாலும் நீ திமுகவை எதிர்த்து பேசுற, அதனால ஓ மீத வன்மங்கள் தெளிக்கப்படும் அப்படின்றத அவங்க சொல்றாங்கன்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்க முடியல. கண்டிப்பா அவர் பொதுவெளியில இத பத்தி மன்னிப்பு கேட்டே ஆகணும். அவர் பேசினது தவறுன்றத ஒத்துக்கிட்டே ஆகணும்ன்றதா என்னோட மிகப்பெரிய பாயிண்ட். அது போக இன்னைக்கு ஒரு 19 வயசு பையன் 80 வயது மூதாட்டிய எனக்கு வாயில சொல்ல வரலங்க, அந்த மூதாட்டி இறந்துட்டாங்க. என்ன ஒரு சமூகத்துல நம்ம இருக்கோம்? காரணம் போதைன்றது எவ்வளோ பெரிய கேவலமான இதா போய்கிட்டு இருக்கு. இந்த சமூகத்தை எவ்வளவு சீரழிச்சிட்டு இருக்குன்றத நம்ம கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க 3 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல, 80 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு. இப்படி ஒரு நிலையில இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் வருது அப்படின்னா அதுக்கும் காரணம் யாரா இருக்க கூடும்னா இந்த அரசு நமக்கு பின்னாடி இருக்குன்ற தைரியம் மட்டுமே. இதை நான் திரும்ப அழுத்தி சொல்றேன். இந்த அரசு நமக்கு இல்ல, நமக்கு பின்புலமா இருக்காதுன்னு நினைக்கிற யாருமே இத பத்தி பேச மாட்டாங்க, இப்படி பேசவும் மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இது சமூகம், அதாவது அவர் சமூகம் சார்ந்த இளைஞர்கள் நம்ம தலைவரை நோக்கி வர்றாங்கன்றதுக்காகவும், குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம அண்ணன் மேல ரொம்ப அன்பா இருக்காங்கன்றதுக்காகவும் அவங்க இதை திட்டமிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அத சரி பண்ண அவங்களுக்கு டைமும் இல்ல, அதை யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்ல. எப்படிலாம் தாவேக்காவை பத்தி பேசணும்னு மேடை போட்டு தாவேக்காவை பத்தி புலம்புறதே, புதுசா வந்தவங்கன்னு புலம்புறத விட்டுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யணும்னு பண்ணாலே இங்க நல்ல விஷயமா அமையும். என்னோட கருத்தை பதிவு பண்ணிருக்கேன். அடுத்தடுத்து பேசணும். பிரியா சொல்லுங்க. அதுதான். அதாவது தலைவர் இந்த படிக்கிற குழந்தைகளை என்கரேஜ் பண்றதுக்காக பண்ற விஷயங்கள்ங்கிறது இது ஒரு 3 வருஷமா பண்றது மட்டும்தான் உங்களுக்கு மீடியால வருது. ஆனா அவர் ரொம்ப வருஷமாவே இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அப்பெல்லாம் பேசாதவங்க அவரை ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. குழந்தைகள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அண்ணாதான் சிஎம் அண்ணாதான் சிஎம் சொல்றதுனால அந்த காழ்ப்புணர்ச்சியில என்ன பேசுறோம், ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாம குழந்தைங்க, அவங்க பள்ளிக்கூடம் போறவங்க என்ன சொல்ற, சிறுமிங்க குழந்தைங்கள் நம்ம சொல்றோம். அந்த குழந்தைங்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி
பெற்றோர்கள வந்து கூட்டி குடுங்கன்னு சொல்ற அளவுக்கு கேவலமா ஒரு ஒரு அரசியல் தலைவர் பேசுவாருன்னு நான் இப்பதான் பாக்குறேன். இவ்வளவு பேசி ரொம்ப நேரம் ஆச்சு. இதுல வந்து பெண்ணியம் பேசிட்டு வரக்கூடிய சில கும்பல்ஸ் இருக்கிறாங்க. பெரியாரிசம் பேசிட்டு ஒருத்தர் கூட இதுக்காக கண்டனம் தெரிவிச்சு ஒரு போஸ்ட் ஒரு அறிக்கை நான் பார்க்கவே இல்லை. இங்க பெண்களுக்கு எதிரா அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி பெண்களுக்கு எதிரா அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. அத பத்தி பேசுறதுக்கோ அதுக்கு கண்டனம் தெரிவிக்காதவங்க அதை விட்டு தள்ளுங்க. இப்ப வந்து இந்த குழந்தைகள் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் குழந்தைகளை எப்படிங்க ஒருத்தரால இப்படி பேச முடியும்? இந்த குழந்தைங்களே நாளை பின்ன இந்த வீடியோஸை பார்க்கும்போது அவங்களோட எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும்? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு கீழ்த்தரமா ஒருத்தர் பேசுறாரு. அதுக்கு இன்னை வரைக்கும் திமுக சைட்ல இருந்து கனிமொழி மேமால ஒரு கண்டனம் கூடவா தெரிவிக்க முடியல. ஒரு குழந்தைங்களை பெற்ற பெற்றோர்களை இவ்வளவு இழிவுபடுத்தி ஒருத்தர் பொது மேடையில பேசுறாரு. தொடர்ச்சியா இதேதான் நடந்துட்டு இருக்குது. இப்படி இருந்தா நாளைக்கு பெண் குழந்தைங்களோட பெற்றோர்கள் அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட். கண்டிப்பா அடுத்த டைம் வந்து இதே கல்வி விருது வழங்கும் விழா நடக்கும் போது எப்படிங்க தைரியமா கூட்டு வருவாங்க? நாளைக்கு நம்மளோட பெண் குழந்தைகளை கேவலமா பேசிடுவாங்களே. அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு அந்த பெண் குழந்தைகளை ஒரு மாதிரி பேசுவாங்களே, இதெல்லாம் பின்னாடி காசி பேசுவாங்களேன்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா பேரண்ட்ஸ்? கண்டிப்பாமா. இப்போ கண்டிப்பா. பிரியா சொன்னதுதான் உண்மை. ஆக்சுவலி வந்து முதல்ல நான் வந்து எஸ்தர் பேசுறேன். ஸோ வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வந்து வேல்முருகன் அவனுக்கு வன்மையான கண்டனங்கள் சொல்றேன். ஒரு குழந்தைகளை பார்த்து அவங்க இன்னும் வந்து இப்பதான் ஸ்கூலே முடிச்சிருக்காங்க. அவங்கள இவ்வளவு ஒரு கீழ்த்தனமான விஷயம். ஏன்னா அவங்களோட முகத்த நீங்க பார்த்தாலே தெரியும். அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவ்ளோ சந்தோஷமா வந்து தன்னோட சொந்த அண்ணன் கூட நின்னு நம்ம வீட்ல ஒரு ஃபங்ஷன்னா எப்படி அண்ணன் கைய பிடிச்சிட்டு அப்படி நம்ம சிம்பிள்லாம் காட்டிட்டு ஹார்ட் சிம்பிள் காட்டி எவ்ளோ ஜாலியா அந்த குழந்தைங்க படிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சும்மா வந்து தேமேன்னு வந்து யாரும் அந்த இடத்துல வந்து விடுதுவாங்களா? படிச்சிருக்குங்க. பகலா உட்காந்து படிச்சிருக்காங்க, உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரத்த வாங்குறத இவ்ளோ கொச்சையா பேசுற வேல்முருகன் அவர்களுக்கு வன்மையான கண்டனத்த ஒரு பெண்ணா நான் வந்து டிவிகே சார்பா நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். இது நல்லதில்ல. ஒரு தலைவருக்கு இது அழகுன்னா கண்டிப்பா கிடையாது. கீழ இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் வந்து தப்பு பண்ணா, ஒரு தலைவன் கேள்வி கேட்கணும். ஆனா தலைவனே மேடை போட்டு ஆபாசமா பேசுறது, இங்க நம்ம நாட்டுல ரொம்பவே கேவலமா பெருகியிருக்கு. அது வந்து ஒருத்தர நீங்க கருத்தியலா வந்து நீங்க பேசணும். இப்ப நீங்க தலைவர் விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு கருத்தியலாவோ, அரசியல் ரீதியாவோ ஏதாவது உங்களுக்கு வந்து கருத்து இருந்ததுன்னா, நீங்க அவர தைரியமா கேள்வி கேட்கலாம். மாற்று கருத்து கிடையாது. ஆனா, அவரு தன்னோட சொந்த உழைப்புல சொந்தமா சம்பாதிச்ச பணம். இந்த இடத்துல நான் அத பதிவு பண்றேன். அவரோட சொந்த பணம். அவரோட சொந்த பணத்துல, சொந்தமா உழைச்ச பணத்துல, மக்களுக்கு வந்து குறிப்பா வந்து படிக்கிற பசங்கள ஊக்குவிச்சு, ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி, அந்த குழந்தைங்களுக்கு கிஃப்ட் குடுக்குறாரு. அது இவ்ளோ கீழ்த்தனமா தான் பேச முடியுமா? உங்க வீட்டு பெண்கள் அங்க கிஃப்ட் வாங்க போனாங்கன்னா, அப்படிதான் பேசுவீங்களா? இது எவ்ளோ ஒரு வன்மையான ஒரு விஷயமா இருக்கு. இத எப்படி ஆதரிப்பீங்க? இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன்னா, கூட்டணியில இருக்காங்க. திமுக கூட்டணியில இருக்கிறாரு பகிரங்கமா. அந்த திமுக சேர்ந்த ஒருத்தர் கூட இதுக்கு கண்டனம் தெரிவிக்கல. அவ்வளவா கீழ்த்தனமா இறங்கியிருக்கீங்க. விஜய் அவர்கள விமர்சிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைங்கள என்ன வேணா பேசலாமா? நீங்க அதுக்கு எப்படி வேணா சப்போர்ட் பண்ணுவீங்க. அதுல ஒரு தப்பு இருக்குன்னு திமுகவை சேர்ந்த எல்லாமே பெண்களுக்கு வந்து நாங்க வந்து பெண்களுக்கு டிவிகே பசங்க வந்து யாருமே வந்து பெண்களுக்கு வந்து மரியாதை குடுக்குறது இல்ல. அப்யூஸ் பண்றாங்க. நாங்க பெண்களுக்கு மரியாதை குடுப்போம். இதுதான் லட்சணமா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒருத்தருக்காவது அந்த வீடியோல இருக்கிறது ஆபாசம்ன்னு யாருக்குமே தெரியல? யார் வீட்லயும் பெண்கள் இல்லையா? குழந்தைகள் இல்லையா? அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்ளோ வன்மம், அருவருப்பா இருக்கு. ஒரு திமுக ஐடில இருக்கிறவங்க வீட்ல யார் வீட்லயுமே அக்கா இல்லையா? தங்கச்சி இல்லையா? பொண்ணு இல்லையா? ஒருத்தருக்காவது வந்து தன்னோட கூட்டணி கட்சின்றதையும் தாண்டி, உங்களுக்கு கொஞ்சமாவது மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கா? ஒரு பெண் விடுதலைன்னு சொல்லிட்டு நாள் முழுக்க உட்காந்து போட் ஓட்டிட்டு இருக்கீங்க. உட்காந்து கதை அளந்துகிட்டு இருக்கீங்க. ஒருத்தராவது பேசுனீங்களா? இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து சொல்றாங்க. நம்ம தலைவர் வந்து அன்பா வந்து கட்டள போட்டுருக்காரு. இந்த மாதிரி நீங்க வந்து விழால வந்து அடுத்த சிஎம்ன்னு பேசாதீங்க. கட்சி சார்பா பேசாதீங்க. அட காசு குடுத்து என்ன வந்து நைனான்னு சொல்லு, டாடின்னு சொல்லுன்னு புகழ வைக்கிறீங்க. ஆனா, இங்க தானாவே அந்த குழந்தைங்க புகழ்றாங்க. அவரு வேண்டான்னு புகழ்ச்சி வேணான்னு கல்வி விழான்னா கல்வி மட்டும் தான் இருக்கணும்.
அந்த கல்வியில இந்த காலத்து குழந்தைங்க எவ்வளவு அழகா அரசியல் பேசுறாங்க. இந்த தலைமுறைகளை எவ்வளவு அழகா அவர் நடத்தி கொண்டுட்டு வராரு. உங்களுக்கு ஏன் அப்படி? அந்த அந்த குழந்தைகள் மேல அவ்ளோ என்ன வன்மம் உங்களுக்கு? ஏன் அப்படி அந்த குழந்தைங்கள கேவலமா, கீழ்த்தனமா பேச முடியுது? இத யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்களா? கேள்வி கேட்கணும்னு யாருக்காவது தோணுச்சா? ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒருத்தர் வீட்ல பெண்களே கிடையாதா? உங்களுக்கு எதிரா ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வராரு. ஒருத்தர் அரசியல் பண்றாரு. மக்களுக்கு நல்லது பண்றாங்கன்னா, அவர் மேல என்ன வந்து கேவலத்தையும் வீச முடியுமா உங்களால? இவ்ளோ கீழ்த்தனமா தான் இறங்குவீங்களா? இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிப்பா அவரு பொது மன்னிப்பு கேட்டே ஆகணும். நம்ம தலைவர்கிட்டயும், அந்த குழந்தைங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். இதுதான் வந்து நான் இங்க வந்து என்னோட கருத்த வந்து நான் இங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்றது இது மட்டும் தான். அவரு கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். இது எவ்ளோ கீழ்த்தனமான ஒரு விஷயம். ம். குழந்தைங்கலாம் வந்து அவ்ளோ அழகா அரசியல் பேசுறாங்க. அந்த நீட்ட பத்திலாம் அந்த குழந்தைங்க எவ்ளோ புரிதல் அவரு வந்துட்டு வந்து நீட்டு தான் வந்து இல்ல நீட்டு மட்டும் தான் படிப்பேன்னு நீங்க அத ட்விஸ்ட் பண்ணி பேசுறீங்க. ஆனா படிக்கிற குழந்தைங்க அவ்ளோ தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உங்க யாருக்குமே இல்லையா? இவ்வளவு ஆபாசமா பேச முடியுமா? இந்த தலைமுறைய அழகா அரசியல் பேச வைக்கிறாருங்க. எளிமையா பேச வைக்கிறாருங்க. சும்மா வளவளன்னு மைக் எடுத்துட்டு கல் தோன்றா, மண் தோன்றா காலத்துன்னு சொல்லிட்டுலாம் பேச முடியாது. இந்த காலத்து இளைஞர்களுக்கு எவ்ளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணுமோ, எப்படி பேசினா அரசியல் பதியுமோன்னு அவ்ளோ அழகா அரசியல் பேசுறாருங்க அவரு. இந்த குழந்தைங்க மைக்க புடிச்சுட்டு அரசியல் பேச பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்கு. அந்த குழந்தைங்க மேல இவ்ளோ வன்மத்தையும், கேவலத்தையும் நீங்க வீசுறீங்க. இத வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். நிச்சயமா இது வந்து ஒரு அருவருக்கத்தக்க செயல். வேல்முருகன் அவர்கள் வந்து என்னால தரம் தாழ்ந்து பேச முடியும். ஆனாலும் நான் பேச மாட்டேன். எங்க தலைவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. விமர்சனங்கள் கூட ஆரோக்கியமானதா இருக்கணும்னு எங்க தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு. எங்க தலைவர் வழியில நான் திரும்பவும் சொல்றேன். எங்களோட விமர்சனம் எப்பவுமே ஆரோக்கியமானதா இருக்கும். திரும்பவும் நான் அவருக்கு மரியாதை குடுப்பேன். நான் அவருக்கு மரியாதை குடுக்கறது, அவரு வெட்கி தல குனியணும். என்னடா நம்ம அவங்க தலைவர் அவ்வளோ பேசி அவங்க மரியாதை குடுக்குறாங்களேன்னு. வேல்முருகன் அவர்கள் முதல்ல அந்த குழந்தைங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். 2வது தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா தலைவரே வந்து குழந்தைங்கள தான் ஃபர்ஸ்ட்டு பாப்பாரு. அப்புறம் தான் அவரு. அதனால தான் நான் குழந்தைங்களன்னு சொல்றேன். குழந்தைங்க கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அவங்க குடும்பம் கூட தலைவர வந்து தன் சொந்த பையன் மாதிரியும், புள்ள மாதிரி பார்க்குறாங்க. நீங்க அந்த குழந்தைங்கள உட்டு பண்றாங்கன்ட்டு கேவலம் அந்த வார்த்தைய எனக்கு சொல்லவே கூசுது. இவ்ளோ தரம் தாழ்ந்தா? நீங்கலாம் ஒரு கட்சி நடத்துறீங்களா? உங்களுக்கு கீழ தொண்டர்கள் இருக்காங்களா? உங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்களா? கேட்கவே ரொம்ப ஷேமா இருக்கு. தயவு செய்து வேல்முருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும். இத மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இத நம்ம வந்து விடக்கூடாது. இத நம்ம பேசணும். இத அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போணும். அவரு பிரஸ் மீட்ல மன்னிப்பு கேட்டே ஆகணும். இது வந்து என்னோட கோரிக்கையா இருக்கு. நான் பேசினதுல ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா உங்க கருத்த சொல்லலாம். இல்ல எஸ்தர். கரெக்ட்டா தான் பேசுனீங்க. இல்ல. ம். குழந்தைங்கள வந்துட்டு குழந்தைங்கன்னு சொல்றோம். அந்த குழந்தைங்கள இவ்வளவு தூரம் அவர வந்து வன்மத்தோட பேசுனது குழந்தைங்க கிட்ட மட்டும் இல்ல. அவங்கள ம். பெற்றோர்களையும் தான் இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. கூட்டி ம். குடுக்கறதுன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய ம். மோசமான வார்த்தை. இது ஒரு இல்ல அந்த தலைவர் பேசுற வார்த்தையப்பா வார்த்தையா? பொது வெளியில வந்து கண்டிப்பா மன்னிப்பு பேசுறதுக்கே இல்ல கேட்கணும். வந்து ஆக்சுவலா அவமானமா இருக்கு. ஒரு இப்போ நிமிஷம். ஆ. ஆக்சுவலா அரசியலுக்கு வந்து பெண்கள் வரும்போது இந்த மாரி வன்மங்கள் அள்ளி தெளிப்பாங்க, செய்வாங்கன்னு தான் வீட்ல இருக்க நெறைய பேர் வந்து அரசியலுக்கு பெண்கள் வரும்போது வந்து ரொம்ப கவனமாவும், இல்ல போகாதன்னு சொல்றதுக்கு ரீசனுமே இந்த மாதிரி ஆபாசமா பேசுவாங்க, தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு தான். அதனால தான் ரொம்ப யோசனையா அப்படி நெனச்சு தான் பெண்கள் வந்து உள்ள வர்றாங்க. அப்படி வர்ற பெண்கள் கொஞ்சம் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வரோம். இப்ப லைக் எக்ஸாம்பிள் இப்ப நானா இருக்கட்டும், இப்ப இங்க பிரியாவா இருக்கட்டும், எல்லாரும் வந்து மைண்ட கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. இவங்க இப்படிதான் ஆபாசமா பேசுவாங்க. ஆனா நம்ம சமூகத்துல ஒரு மாற்றம் வேணும், நல்ல தலைவர் வேணும். நம்ம அண்ணன் தலைவன் ஆனா நமக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும், நமக்கெல்லாம் இன்னும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இதெல்லாம் தாங்கிக்கலான்ற ஒரு மைண்ட் ப்ரிப்பேர்டோட நம்ம வந்திருப்போம். நம்மளுக்கு வர்ற தாக்குதலையும் எவ்வளவோ கேவலமான விஷயங்களையும் நம்ம எதிர்கொள்றோம். அதை நம்ம தாங்கி போறோம். ஆனா அந்த குழந்தைங்க என்ன மைண்ட் ப்ரிப்பேர்ல இருப்பாங்க, இப்படிலாம் இவங்க கேவலமா பேசுவாங்கன்னு தெரிஞ்சு வந்து பரிசு வாங்குமா? இதே அரசு விழாக்கள்ல குழந்தைங்களை கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அரசு விழாக்கள முதல்வர் வராரு, துணை முதல்வர் வராருன்னு ஸ்கூல் குழந்தைங்களை வந்து நிக்க வச்சு வெல்கம் பண்ண அதுவும் விடுமுறை வைக்கிறாங்க. நாட்கள்லடா. அப்படியெல்லாம் அதுவும் என்ன பண்றாங்கன்னா, விடுமுறை நாட்கள்ல விடுமுறை நாட்கள்ல விடுமுறை நாட்கள். இல்ல ஒரு நிமிஷம் விடுமுறை நாட்கள்ல முடிச்சுக்கிறேன். எஸ்பெஷலி ஸ்கூல் வந்து லீவு.
ஸ்கூல் ஸ்கூல் லீவு, லீவா வெட்ட இருந்தாலும் எஸ் வெயில் எஸ் அதுவும் வெயில் நடக்குது. வெயில் வந்து அப்பயும் கொளுத்துதுடா. வந்து இப்ப நிக்க நம்மளே வந்து வைக்கிறாங்க. குழந்தைங்கள வந்து வெயில் டைம்ல வெளியில விட மாட்டோம். பகல்ல எல்லாம் போவாதீங்க கண்ணுங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வெட்ட வெயில் ஒரு பக்கம் காயுது. லீவு நாள்ல கூட்டிட்டு போய் உங்களோட தனிப்பட்ட விளம்பரத்துக்காக அந்த குழந்தைங்கள நீங்க யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வேல்முருகன் சாருக்கு வந்து கண்ணுக்கு தெரியல. ஓகேவா? இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இல்ல நாளைக்கு அந்த அப்படி இதே இல்ல. நான் இப்ப பெற்றோர்கள் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த ம், பெண்கள் வந்து ப்ரிப்பேர்டா வந்திருப்பாங்க. ஆ ம், பட் இந்த குழந்தைங்கள் அப்படி மைண்டா ப்ரிப்பேர்டா வந்திருப்பாங்களா? இத அவங்க ம், பார்க்கும்போது எவ்ளோ வந்து அவங்க மனசு வந்து வேதனைப்படும் அப்படிங்கிறத ம், அவர் வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ம், கட்சி சார்ந்த பெண்கள் கிடையாது. இது ஒரு இயக்கம் சார்ந்த பெண்கள் கிடையாது. இவங்க ஒரு பொது ஜனம். அவங்களுக்கு ஓட்டு போட்டதுலயும் எத்தன பெண்கள் இருந்திருப்பாங்க, எத்தன பெற்றோர் இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் போய் தாய்மார்ட்ட கைய கும்பிட்டு ஓட்டு கேட்கும்போது தெரியலையா இந்த வார்த்தையெல்லாம்? இந்த ம், வார்த்தையெல்லாம் சொல்லி நீங்க ஓட்டு கேட்டீங்களா? அதுதான் ம். எனக்கு இப்ப கோவமா வெளிப்படுது. ஒவ்வொரு வீடா போய் அம்மா, தாய்மாரே எனக்கு ஓட்டு போட்டுருங்க. தாய்மார்கள் தான் எங்களுக்கு தாய்க்குலம் இப்படிலாம் பேசி ஓட்டு கேட்கிற நீங்க, தமிழர் மரபு பத்தி பேசுற நீங்க இப்படி கொச்சையா பேசலாமா மொத? ஏம்மா, இவுங்க பேசக்கூடாது. ரோடுல வந்து அதான். ரோடு ஷோ பண்ணும்போது பிரியா நீங்க இவுங்க கை அ, குடுக்கலாம். அ. இல்ல இவுங்க ரோட் ஷோ பண்ணும்போது இவுங்க கை குடுக்கலாம், கட்டி அணைக்கலாம். இவுங்க வந்து பக்கத்துல உட்காந்துக்கலாம், இவுங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அது தவறு இல்ல. அப்பல்லாம் வந்து அது தமிழர் தவறு மரபு இல்ல. வந்து இங்க என்னோட கேள்விக்குறி ஆகாது. இல்ல, இல்ல. இல்லையா? அது வந்து தவறு கிடையாது. இல்ல, அது வந்து தவறு கிடையாது. அத கேள்வி கேட்காதது மட்டும் தான் தவறு. அது தவறு கிடையாது. ஏன்னா, அது அந்த பெண்களோட சொந்த விருப்பம். அவங்க வந்து அப்போ அவங்களோட அன்ப உங்க கட்சி வெளிப்படுத்துறாங்க. அது சார்ந்தவர்கள் முதல்வர், துணை பண்ணும்போது முதல்வர். தெரியாத உங்க கட்சி அத சார்ந்தவங்க கேட்க பண்ணும்போது அது மாட்றாங்க. தப்பா கரெக்ட், தெரியலன்னா, கரெக்ட். அடுத்த கட்சி அது பண்ணவங்க எப்படி இப்போ மரபு கரெக்ட். அதுதான் இல்லடா, வந்து இப்ப இங்க நான் என்ன பாயிண்ட். சொல்றேன்னா, என்னன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் வன்மம் மட்டுமே. இங்க அதுதான்டா வந்து தப்பு. தமிழர் மரபுன்னு பேசுறது, இங்க தமிழர் மரபுன்னு பேசுறது தமிழர் மரப காக்குறதுக்கோ, இல்ல தமிழரின் பெருமை பேசுறதுக்கோ இல்ல. இந்த பாயிண்ட்ட ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு தான் நான் இத சொல்ல வந்தேன். இல்ல இங்க அதாவது வந்து நீங்க முழுக்க தமிழ்ன்றது முழுக்க இங்க தமிழ் வந்து தமிழர்ன்னு பேசுறது நீங்க எல்லாமே, ட்ரம்ப் கார்டா யூஸ் தமிழ் பண்றீங்க. தமிழர்ன்னு பேசுறது எல்லாமே அவ்வளதான், அவ்வளதான். ட்ரம்ப் அதாவது கார்ட். ஒரே இட்ஸ் அ ட்ரம்ப் கார்ட். நோக்கம் எஸ். தமிழக வெற்றி கழக தலைவர வந்து அசிங்கப்படுத்துறதா நினைச்சு இவங்க ஆமா, ஒட்டுமொத்த தமிழ் பெண் சமுதாயத்தையே இங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க, ஆமா. கொச்சப்படுத்தியிருக்காங்க, கேவலப்படுத்தியிருக்காங்க. ஒரு 2 கிராம் தங்கம் குடுக்குறாங்கன்றதுக்காக யாராவது போய் மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களா இவங்க? அண்ணன் இந்த 2 கிராம் தரல, நாங்க வந்து உன்னை கூப்பிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து கௌரவிக்கிறேன்னு அண்ணன் சொல்லியிருந்தாலும் அத்தனை பேரும் போயிருப்பாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம். அவங்க படிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷனா மட்டும்தான் இங்க எல்லாம் பார்த்தாங்க. தலைவரை பார்க்கணுன்றதுக்காகவே நான் படிச்சு மார்க் வாங்கி வந்தேன்ற சொல்ற குழந்தைங்களோட அன்பை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அத விடடா, அப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு அன்பு குழந்தை வந்து இங்க சொல்லியிருக்காங்க. கிடைக்குதுன்றதோட பொறாமையோட வெளிப்பாடுதான் ஆமாடா. இதெல்லாம். இன்னைக்கு ஒரு இவருக்கு குழந்தை இந்த ஒரு சொல்லியிருக்காங்க. அன்பு கிடைக்குதுன்றது வெளிப்பாடு. ஆமா. இன்னைக்கு ஒரு பிரியா குழந்தை நீங்க பாதி சொல்லியிருக்காங்கடா. பேசிட்டு அவங்க இருந்தீங்க. போன வருஷமும் 2 வருஷம் முன்னாடி வாங்கியிருக்காங்க போல இருக்கு. அவங்க 10த்துக்கும் வாங்கியிருக்காங்களாம். 12த்துக்கும் வாங்கியிருக்காங்களாம். இன்னொரு ஒரு பிள்ளை வந்து சொல்றா, அந்த அந்த தம்பி வந்துட்டு என்ன கூட்டிட்டு போ அப்படின்ட்டு அக்கா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. 3 பேர் தான் வரணுன்றதுனால அந்த தம்பியால அந்த தடவ வர முடியலையாம். அப்போ கேட்டாங்களாம், "நீ கூட வரணுமா? நீயே படிச்சு வாங்கணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த பிள்ளை படிச்சுட்டு இன்னைக்கு அந்த பிள்ளை வந்து வாங்குது. சோ எவ்ளோ ஒரு அந்த அந்த மனசுல எப்படி ஏத்திருக்காங்க பாத்தீங்களா? நம்ம நல்லா படிச்சா நம்மளுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது. நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எவ்ளோ அழகா அத மனசுல ஏத்திக்கிட்டு, கடுமையா உழைச்சு அந்த 1 வருஷம், 2 வருஷம் படிச்சுட்டு தானே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா நீங்க அது எவ்ளோ கொச்சையா பேசுறீங்க. இப்போ நாளைக்கே வந்து அந்த குழந்தைங்க வரும்போது அந்த ஜாலினஸ் அவங்களுக்கு வருமா? குழந்தைங்க கிட்ட இருக்கிறது இயற்கமா. அது எந்த பணத்த குடுத்தோ, என்ன டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்குறது இல்ல. அவங்க மனசார அண்ணன்னு கூப்பிடுறாங்கப்பா. யார் காசு குடுத்து இங்க கூப்பிடல. அங்கீகாரம் குடுக்கறதுக்கு தான் கூப்பிடுறாங்க. அவங்கள கௌரவிக்கிறாங்க. சொந்த பணத்த போட்டு தான் குடுக்குறாங்க. மக்களோட வரி பணத்த குடுக்குறேன்ற மாரி எஸ்டர். அந்த பக்கம் குடுத்து இந்த பக்கம் இல்ல. அவங்க சொந்த பணத்த புரியுது தான் எஸ்டர். குடுக்குறாங்க. இப்போ இன்னும் இன்னும் வந்து பீப்பிள் இருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து அவங்களோட கண்டெம்னேஷன் தாராளமாடா, வந்து தாராளமா குடுக்கணும்னு குடுக்கலான்டா. இருக்காங்க. ம். சிந்து ஓகேடா. சிந்து ம். நீங்க பேசுங்க சிந்து. இத நான் பேசலாமா? பிரியா நீங்க பேசிட்டு இருந்தீங்க. கண்டினியூ பண்ணுங்க பிரியா. அதுதான். அதாவது இந்த விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா அவர் கண்டனம் தெரிவிச்சே ஆகணும். ஸ்டில் இப்ப வரைக்கும் டிஎம்கே வந்து அவங்க சைடுல இருந்து அவங்களோட கூட்டணி கட்சியை சார்ந்தவர் பெண்களையே, தமிழ்நாட்டு பெண்களையே இழிவுபடுத்தியிருக்காரு. இதுக்காக கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை வரல. கனிமொழி மேம் பேசல. அங்க பெண்ணியம் பேசக்கூடிய மதிவதனி அவங்க எல்லாம் வந்து பயங்கர பெரியாரிஸ்ட். அவங்க எல்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன கருத்து கூட தெரிவிக்கல.
அப்புறம் ஏதாவது இவங்க வந்து ஒண்ணும் இல்ல. இப்போ டிவிகேவை வந்து கேவலப்படுத்தணும். அவங்க வந்து இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ற விஷயம் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில பெருசா பேசப்படுது. பெற்றோர்கள் எல்லாமே வந்து டிவிகே சைடு வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கங்கிறதுனால அதை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி அவர் பேசினது. ஆனா திமுகவோட கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லாருமே உன்னை நினைச்சு பண்றது அது வந்து அவங்களுக்கு தான் அகேன்ஸ்டா போயிட்டு இருக்கு. டிவிகேவை கேவலப்படுத்தணும்னு சொல்லி பொது மேடையில ஏறி ஆபாசமா பேசுறது, அசிங்கமா பேசுறது, ஒருமையில பேசுறது, பர்சனல் அட்டாக் பண்றது, இது எல்லாமே எங்க கொண்டு போய் நிக்குது அப்படின்னா மக்கள் மத்தியில போய் அவங்கள வந்து இன்னும் கேவலமா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு பேசப்பட்டுமே இன்ன வரைக்கும் நம்ம சைட்ல வந்து யாருமே அசிங்கமா பேசல. நம்ம தலைவரும் இது வந்து டீசென்டா பேசுறாரு, டீசென்ட் அட்டாக் பண்றாரு. இது எல்லாமே டிவிகே வளர்ச்சிக்கு தான் அவங்க பாடுபடுறாங்களே தவிர எனக்கு அப்படிதான் தோணுது. டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே டிவிகேவை வந்து டெவலப் பண்றதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறாங்க. அபியூஸ் பண்றோம்னு சொல்லி ஒவ்வொரு மேடை ஏறி 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 டிவிகேவை வளர்த்து விட்டுட்டு இருக்கிறாங்க. என்னவா இருந்தாலும் இந்த விஷயத்துல அவர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் யாருமே விடக்கூடாது. ஒரு நியூஸ் மீடியால கூட நான் வந்து இந்த விஷயத்த நான் பார்க்கவே இல்லை. இந்நேரம் ஒரு சின்ன விஷயம் டிவிகே சைட்ல நெகட்டிவா ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சா கூட அதை வந்து எக்ஸாசரேட் பண்ணி பெருசா போடுற மீடியா ஒண்ணு கூட தமிழ்நாட்டு மாணவிகள் அனைவரையும், பெற்றோர்கள் அனைவரையும், பெண்கள் அனைவரையும் கொச்சப்படுத்துற விதமா பேசின இவரை பத்தி ஒரு நியூஸ் போடல. நியூஸ் மீடியாஸையும் மேலேயும் நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்றேன், கண்டனம் தெரிவிக்கிறேன். வேல்முருகன் மேலேயும் கண்டனம் தெரிவிக்கிறோம். திமுக சைட்ல இருந்து தன் கூட்டணி கட்சி இப்படி பேசியும் அதுக்கு வந்து ஒரு கண்டனமும் தெரிவிக்காத திமுக மேலேயும் பெரிய கண்டனம் தெரிவிக்கிறோம். இங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா திமுகவால பேச முடியாத விஷயங்கள் அனைத்தையுமே வந்து கூட்டணி கட்சிகளை வச்சு ஒவ்வொரு மேடை ஏத்தி பேச வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பப்பட்ஸ் மாதிரி யூஸ் பண்றாங்க. பப்பட்ஸ் இவங்க எல்லாமே பப்பட்ஸ், திமுக உடைய பப்பட்ஸ் இவங்க எல்லாருமே. அதனாலதான் அவங்க சைட்ல இருந்து இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் மேடை ஏறி அவ்வளவு பேசுறாங்க. நாங்க வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டோம்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் திமுக கட்சி சார்பா மேடை ஏறி பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு ஒரு பெண் விஷயம் நான் பேச்சாளரை இங்க வச்சு ஒரு விஷயம் நான் பதிவு சொல்லுங்க. பண்ணிக்க விரும்புறேன். ஒரே நிமிஷம். அரசியல் பண்றதுக்கு 1000 கருத்துக்கள் இருக்கு. 1000 விஷயங்கள் இருக்கு. அதுல நீங்க தாராளமா அரசியல் பண்ணுங்க. ஏன்னா மக்கள் உங்களுக்கு தேவையான வந்து அடிகளை வந்து மக்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தைங்கள் விஷயத்துல ஆபாசமா பேசி அரசியல் பண்றது வந்து அருவருக்கத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு படிப்பு விஷயத்தையோ, படிப்ப ஊக்குவிக்கிறது வந்து நீங்களே வந்து முன்னெடுக்கிற விஷயம் என்ன? படிங்க, படிங்க. நாங்க படிப்புக்கு அத செஞ்சிருக்கோம். நாங்க படிப்புக்கு இத செஞ்சிருக்கோம். நாங்க மாணவர்களுக்கு இத செய்றோம். முன்னிலைப்படுத்த எப்பவுமே மாணவர்கள், மாணவியர்கள் படிக்கணும். படிப்புக்கு என்னைக்குமே முக்கியத்துவம் குடுக்கணும். திமுகல நாங்க வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். நாங்க வந்து ஸ்டடீஸ்க்கு, எஜுகேஷனுக்கு நாங்க அத பண்றோம், இத பண்றோம். எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். ஒத்தத்தரும் கல்வி தான் முக்கியம். எங்க வீட்லேருந்து இந்த தலைமுறைய உருவாக்குனது இவங்க தான். பேசுறீங்கல்ல, அதே படிப்ப தானே ஒருத்தர் முன்னிறுத்திருக்காரு. அதே படிப்புக்கு தானே ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாரு. அதே படிப்ப தானே ஒருத்தர் கௌரவிக்கிறார். அதே படிப்புக்கு தானே ஊக்குவிக்கிறார். ஏன் அங்க மட்டும் உங்க சங்கீதா, உங்களோட பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க சங்கீதா. சங்கீதா சிஸ்டர் இருக்கீங்களா? வெண்ணிலா பேசுறது பேசுங்க வெண்ணிலா. வெளியில பேசு. ஓகே. நான் மார்னிங்கே பேசிட்டேன். பட் இப்போ வந்து எல்லா பெண்களும் பேசுற இதுலயும் வந்து சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து கல்வி இந்த விருது வழங்குறது வந்து தளபதி வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணல. அவர் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அங்கங்க எங்க தேவைகள் இருக்குதோ அங்கங்க குழுக்கள் அமைச்சு அங்கிருந்து மக்கள் அவங்களோட மூலமா ஒரு ரசிகர் மன்றம் மூலமா வந்து இதை வந்து செஞ்சுட்டு வந்தாரு. பட் வந்து இப்போ வந்து அவர் வந்து ஒரு அளவுக்கு வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தோடனே சரி இதை வந்துட்டு எல்லா மாணவர்களுக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கணும்னு சொல்றது ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு இளைஞர்கள், அதாவது இளைஞர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மாவட்ட நிர்வாகிகளுமே எல்லாமே இளைஞர்கள். அவங்கள வச்சு அவங்க வந்து ஒரு பஸ் வச்சு சேஃப்டியா பஸ்ல வச்சு அவங்கள வந்து அவங்களுக்கு உணவு காலை மதியம் எல்லா உணவு கொடுத்து அவங்கள வந்து சேஃபா வந்து இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மார்னிங்கோ மதியானம் இது சேஃபா திருப்பி ரிட்டர்ன் போற வரைக்கும் எல்லாமே இளைஞர்கள். ஸோ அவங்கள வந்து எல்லாருமே தளபதிக்காக வந்து கட்டுப்பட்டு வந்து அங்க வர வந்து பேரண்ட்ஸையும் சரி அந்த பெண் பிள்ளைகளையும் சரி அவ்வளோ பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு அந்த நிகழ்ச்சி வந்து அவ்வளோ நல்லபடியா நடத்துறாங்க.
ஸோ இதுக்கு வந்து நல்ல பேர், இந்த 3 வருடங்கள் வந்து ஒரு பயங்கரமான இதுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு. இதுக்கு வந்து எப்படி வந்து அத வந்து அவங்களால பொறுத்துக்க முடியல. நாமளும் இப்படி இருக்கிறோமே, நம்மளுக்கும் இந்த மாரி பேர் வரலையேன்னு பொறுத்துக்க முடியாம, அத வந்து என்ன எத பண்ணி எத பண்ணலான்றதுக்கு வந்து கடைசியில அங்க வர பொதுமக்களையும், பெண் பிள்ளைகளுக்குமே அவங்க வந்து குற்றம் சாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பெண் பிள்ளைகளும் சரி, அந்த குழந்தைங்களும் சரி, இவங்க தான் வந்து ஓட்டு போடுறவங்க. இவங்கலாம் மக்கள். நீங்க நெனைக்கிற மாரி வந்து இங்க ரசிகர்களோ யாருமே கிடையாது. அதுவும் வந்து எல்லாருமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டு வாங்குன வந்து எஜுகேட்டட் ஸ்டூடண்ட்டு. அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்த அவங்க பேரண்ட்ஸ். அந்த கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்கள வந்து இவ்ளோ நிலைமைக்கு கொண்டு வந்து, இப்படி இருக்கிற பேரண்ட்ஸ வந்து ஒரு கீழ்த்தரமான வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறேன்ட்டு. என்ன அது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை வந்து குழந்தை தான். வயசுக்கு வந்த பெண் அப்படின்னு சொல்றதே ஒரு தவறான வார்த்தை. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்துட்டு ஃபியூச்சர பத்தி எதுக்கு யோசிக்கணும்? உங்கள மாரி ஒரு ஆண் வந்து ஒரு வேல்முருகனை போன்ற ஒரு ஆணை வந்து திருமணம் பண்றீங்க. அது மாரி ஆணை திருமணம் அந்த பெண் ஏன் யோசிக்கணும்? ஸோ ஒரு 10th முடிக்கணும், +2 முடிக்கணும், காலேஜ் முடிக்கணும், ஒரு வேலைக்கு போணும் இப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைக, ஆண் பிள்ளைகன்ட்டு யாருமே வந்து இப்ப இருக்கிற பெற்றோர்கள், இந்த ஜெனரேஷன்ல இருக்க பெற்றோர்கள் பிரிச்சே பார்க்கறது கிடையாது. 2 குழந்தைங்களையுமே நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பெண் பிள்ளைக்கு வந்து ஏற்றவாறு வந்து திருமணம் செஞ்சுக்கணும். ஆனா ஒரு 10th படிக்கிற ஸ்டூடண்ட்ட வந்து திருமணத்தோட ஒப்பிட வந்து 20 வருஷம், 30 வருஷத்துக்கு. அப்பதான் சொல்லுவாங்க, வயதுக்கு வந்துச்சா திருமணம் பண்ணி வச்சு. இந்த ஒரு பிற்போக்குத்தனம் இது வந்து ஜாதி ரீதியாவும் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ இத நீங்க உங்க மனசுல இருக்க குப்பைய வந்து நீங்க அப்படியே மாறாம 2025 வந்து பெண்கள் எவ்வளோ சாதிச்சுட்டு இருக்காங்க. இத வந்து நீங்க மனசுல அப்படியே வச்சுட்டு, பொறாமையில வந்து என்ன பேசுறேன்னு தெரியாம, வன்மமா பேசுறது வந்து ரொம்ப வந்து தவறான விஷயம். அண்ட் அண்ணனோ, இல்ல அப்பாவோ, இல்ல யாரோ அம்மாவோ வந்து எந்த ஒரு குழந்தையோ யாருமே இப்ப நான் கூட ஒருத்தர வந்து அண்ணா அண்ணன் கூப்பிடுறேன்னா, எனக்கு அங்க சேஃப்டி இருக்கு, செக்யூரிட்டி இருக்குன்னா மட்டும் தான் நான் கூப்பிடுவேன். எல்லாரையும் கூப்பிட முடியாது. தளபதி வந்து எல்லாரும் அண்ணன் கூப்பிடுறாங்கன்னா, அவர 20, 30 வருஷமா தெரியும். அவர பார்த்துட்டு வராங்க. அவர் பின்தொடர்ந்து வராங்க. அந்த சேஃப் அண்ட் செக்யூரிட்டி தளபதிகிட்ட இருக்குன்றது தான் அன்பு மிகுதியால வந்துட்டு சார்ன்னு சொல்லிடலாம், எது வேணா சொல்லலாம். பட் வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரும். அவர் வந்து ஒரு எல்லா ஃபேமிலியா நெனைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அன்பு மிகுதியால தான் அண்ணன் கூப்பிடுறாங்க. அந்த அண்ணன்ற வார்த்தைய வந்து எதுக்குன்னா, அந்த சேஃப் அண்ட் செக்யூரிட்டி நம்மள பாதுகாப்பாரு, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வழி நடத்துவாரு அப்படின்ற அத வந்து கொச்சப்படுத்தி அண்ணா அண்ணான்னு போறீங்களே. அண்ணான்னு கூப்பிடுறது அவ்வளோ தவறா? அத வந்து இவ்ளோ உங்க உங்க வீட்லயும் இருப்பாங்க அண்ணன், தங்கச்சி. அப்படியே ஒரு ஒரு குழந்தைய வந்து தங்கச்சிய வந்து ஒரு அண்ணன் வந்து கட்டிப்பிடிச்சா இவ்ளோ ஒரு கேவலமாவா பேசுவீங்க? எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு. எல்லாருக்கும் சிஸ்டர், பிரதர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இவ்ளோ கேவலமா பேசுறது வந்து ரொம்ப தவறான செயல். அண்ணன்ற வார்த்தைய வந்து அவ்ளோ ஒரு வந்து கொச்சைப்படுத்தி பேசுறீங்க. அதுக்கப்புறம் கூத்தாடின்னு சொல்றீங்க. கூத்தாடின்னு ஏன் சொல்லிட்டு, கூத்தாடின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம் இருக்காங்க. சிஎம் வந்து ஏற்கனவே நெறைய நாடகங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ரெட் ஜெயண்ட்ன்ற புரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ சினிமா சார்ந்த இதுல வந்து நிகழ்ச்சியில அவங்க தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆனா போய் பார்க்குறாங்க. படம் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க நெனச்சாதான் படம். இப்படி வந்து சினிமால சார்ந்தே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா, தளபதிய தாக்கணும்னா யாராவது வந்து சினிமால இருந்து கூட்டு வந்து வாரம் வாரம் யாரையாவது கூட்டு வந்து பேச வைக்கிறது. இப்ப அப்பல்லாம் வந்து அவங்கலாம் கூத்தாடியா தெரியலையா? டெப்டி சிஎம் கூத்தாடி தெரியலையா? இந்த வார்த்தைய ஏன் யூஸ் பண்றீங்க? சிஎம் அரசியல் கட்சின்னு தொடங்குனா தனியா ஏதாவது தகுதி வேணுமா? ஏன் ஒரு 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 சினிமா துறையில இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு எதுவும் பண்ணக்கூடாதா? ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, எம்ஜிஆர் ஐயா இருந்திருக்காங்க. நெறைய பேர் இருந்து சேவை செஞ்சிருக்காங்க. ஸோ சினிமால இருந்து இங்க வந்து சினிமாவோ, இல்ல அரசியல் கட்சியோ எதுவுமே கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த நோக்கம் தான் ரொம்ப முக்கியம். நல்லது செஞ்சா நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க நல்லத செஞ்சு நல்லா பண்ணியிருந்தா உனக்கு ஓட்டு போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஒரு பொய்யான மனசுல வந்து இவ்ளோ அழுக்கு வச்சுட்டு, வன்மம் வச்சு, ஜாதியா இவ்ளோ நாள் வந்து ஜாதி பேர வச்சு தான் அவர் வந்து கட்சியிலே இருந்திருப்பார் போல இருக்கு. ஸோ இந்த கூட்டணி கட்சியில இருக்கிற இப்ப ஆளும் கட்சி வந்து இதுக்கு இது கண்டனம் தெரிஞ்சிருக்கும். பெண்களுக்கான கட்சி, பெண்கள் வந்து எங்க இதுல சேஃபா இருக்காங்க. நாங்க சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறவங்க, இப்போ வந்து இதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராச்சும் இதுக்காக வந்து ஏதாவது ஒரு ட்வீட் போட்டு அது மாதிரி அவர் பேசுனது தப்பு, தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். பட் எதுவுமே சொல்லல. அப்படியே அமைதி. இப்போ அந்த நீட்டுக்காக அவ்வளோ ட்விட்டு போட்டு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க, இந்த வாரம் வந்து ஒரு ட்விட்டு கூட நான் பார்க்கல. ஏன் இதுல வந்து வந்து அவங்க வந்து தளபதி எதுவுமே சொல்லல. அங்க வந்து பெற்றோர்கள் குழந்தைகள தான் சொல்றாங்க. அவங்க தான் அந்த மக்கள் தான் நான் உங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அந்த உங்க ஆட்சியில வந்து இந்த குழந்தைகள வந்து 18 வயசு கீழ இருக்க குழந்தைங்கள வந்து இவ்ளோ கேவலமா பேசும்போது, அட்லீஸ்ட் வந்து நீங்க கட்சி ரீதியா இல்ல. ஒரு ஆளும் அரசாக வந்து யாரா ஒருத்தர் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம்.
பட் இவ்வளோ அமைதியா இருந்துட்டு இதை கடந்து சரி இன்னைக்கு போய் கடந்து போயிடுனா இது கடந்து போகாது. இது மக்கள் மனசுல வந்து இன்னும் கோவத்தை கலப்பும். இந்த குழந்தைகள் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஓட்டு போடுறவங்க தான், அவங்களுக்கு இன்னும் கோவத்தை கலப்பும். ஸோ எதா பேசுறதுனாலும் அரசியல் ரீதியா பேசுங்க, அரசியல் ரீதியா இது பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் வந்து பெண்களை வந்து நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு பெண்களை இழிவுபடுத்திடுவோம். இதுக்குன்னு ஆள் வந்து வாரம் வாரம் ஒருத்தரை செட்டப் உங்க கூட்டணி கட்சியில இருந்து இது பண்ணி பேச வச்சு அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு ஆட்சியை தான் நீங்க வந்து பெருமையான ஆட்சின்னு சொல்வீங்களா? இது வந்து கண்டிப்பா கடுமையா ஒரு ஒரு வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இதுக்கான போராட்டங்கள் தொடரும் பெண்கள் ரீதியாக. இந்த மாதிரி திருப்பியும் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தி குழந்தைங்களை அது மாதிரி குழந்தைகள் வந்து இப்போ வந்து அவர் பேசிட்டாரு மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படின்னு சட்ட ரீதியாக பெற்றோர்களும் இல்ல குழந்தைகள் சார்ந்த யாராவது வந்து இதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு முயற்சி எடுத்து தன்வாரமாக போயிட்டு அவங்க கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்லயும் எங்கேயோ கேஸ் கொடுக்கணும். இது மாதிரி குழந்தைகளை வந்து இனிமே பேசக்கூடாது. குழந்தைகள் வந்து படிச்சு நாளைக்கு பெண் குழந்தைகள் படிச்சு தைரியமா இருந்து நிறைய வேலைகள் போய் பல சாதனை வந்து செய்யணும். அதை வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி அவர் பேச்சு இருக்கு. இந்த பேச்சு இனிமே தொடரக்கூடாது. ஸோ அவர் மன்னிப்பும் கேட்கணும், இதுக்கு சட்ட ரீதியா வந்து நடவடிக்கையும் எடுக்கணும். இது போல இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமான அரசியல் வந்து இனி நடக்காது. இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்தது. அது வந்து இனி இந்த ஒரு மாற்றம் வரணும்னா இந்த மாதிரி கேவலமான அரசியல்வாதிகள் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல அரசியல்வாதிகள் வந்து நேர்மையானவும் உண்மையாகவும் மரியாதையாக பேசுற அரசியல்வாதிகள் இளைஞர்களாக இனி ஃபியூச்சர்ல வரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் வெண்ணிலா. சங்கீதா, நீங்க உங்க கருத்துக்களை பதிவிடலாம். தேன்மொழி நிர்மலா பேசுகிறேன். சாரி. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் எனக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸு நான் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கிற தளபதி பண்ணிகிட்ருக்கிற இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நேற்று பண்ணுறதில்ல. மோர் தென் 10+ இயர்ஸ் தளபதி பண்ணிகிட்ருக்கிற இந்த கல்வி விருதுகள் விழா வந்து இன்னும் வருஷமும் இன்னும் பெட்டராக சூப்பராக பண்ணிகிட்ருக்கிற நம்ம தளபதிக்கு ஒரு பிக் சல்யூட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது வந்து இப்போ 3 கட்டமாக போயிருக்கிற அளவுக்கு இது பெருசாக வளர்ந்துருக்கு. அவர் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக நின்று செய்கிறாரு. ஸோ இது யாருமே செய்ய மாட்டாங்க, அதை நம்ம தளபதி செய்கிறாங்க. அதை அரேஞ்ச் பண்ணுற எல்லா நிர்வாகிகளுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிக் தேங்க்ஸ். இது வந்து இது எந்த அளவுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது கிட்ஸுக்கு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க பேசும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இது வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த வருஷம் நம்ம தளபதி கண்டிப்பாக ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு அரசு விழாவாகவே நடக்கும். திமுகவோ இல்லை திமுகவோட அண்டி பிழைக்கிற சிலரோ இந்த மாதிரி எந்த ஒரு கண்ணா பின்னான்னு பொய் பிரச்சாரம் அவதூறு பரப்புறது இந்த மாதிரி செய்கிறதுனால இதை முடக்கிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க செய்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. அடுத்தடுத்த வருஷத்தில் இது இதை விட இன்னும் பெருசாக இன்னும் சூப்பராக அரசு விழாவாகவே நடக்கும். அதனால் இதை யாராலையும் தடுக்க முடியாது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இதை வந்து நான் ரொம்ப கிளியராக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேல்முருகன் வந்து இவர் பேசினதில் வந்து இங்கே ஒரு கிட்ஸை அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போன அவரோட இன்டென்ஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படுற அஜெண்டாவாக தான் நான் பார்க்குறேன். அதனால் வந்து இதில் வந்து புதுசு இல்லை. திமுக சைட்லேருந்து யாருக்கிட்டேருந்து எந்த கண்டனம் வரல அப்படிங்கிறதுல வந்து இது வந்து எக்ஸ்பெக்டட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து திமுகவோட ஒரு எச்சத்தனமான ஒரு அஜெண்டாவில் இதுவும் ஒன்று. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு திமுகவுக்கு வந்து வாக்குகளை இழக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து திமுக இன்னைக்கு நாளைக்கு என்றைக்குமே புரிஞ்சுக்க போகிறதில்ல. அது அதுதான் நடக்க போகுது. இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அசிங்கமும் கிடையாது, அவங்களுக்கு தான் அசிங்கங்கிறது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரில. பட் கன்ஃபார்மாக அவங்க பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு தான் அது வந்து பாதகமாக போய் முடிய போகுது. அட் த சேம் டைம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி அவதூறுகள் பரப்புறதெல்லாம் வந்து ஃபர்தராக இவர் வந்து கண்டிப்பாக இப்போ வந்து வேல்முருகன் மன்னிப்பே கேட்டே ஆகணும். அதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் அங்கே வந்த அத்தனை குழந்தைகள் சார்பாகவும் பெரிய கண்டனம். அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கும் மீறி அவர் மன்னிப்பு கேட்கலன்னா நான் வந்து நம்ம கட்சிக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தயவுசெய்து இதை வந்து லீகலாக கூட ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து வர குழந்தைங்களை வந்து அவதூறு பேசுறதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அதனால இது வந்து இவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதர்வைஸ் அட்லீஸ்ட் லீகலாக ப்ரொசீட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு ரெக்வெஸ்ட். அவர் அதை மட்டும் இல்லை, அவர் வந்து இன்னும் அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு ஆக்ட்ரஸை பற்றி ஒரு கலைஞர் டிவி ஷோவை பற்றிலாம் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு அது வந்து சட்டமன்ற குறிப்பில் இருக்குன்றத வேற
அவர் வந்து பெருமையா பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி ஆள் வந்து அவரு வந்து என்ன பெண்கள் மேல அக்கறையா இருக்கிற மாதிரியா பேசுறாரு? இவ்வளோ அசிங்கமா ஒரு ஆக்ட்ரஸ பேசலாம்னு பேசுறவர் வந்து அவர் வந்து அவர் மண்டை ஃபுல்லா அழுக்கு. அதுதான் அவரோட ஸ்பீச்ல தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து கடுமையான கண்டனம். இந்த மாதிரிலாம் பேசுறதுனால முடக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா முடியாது. அதே மாதிரி தான் இங்க வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துல சமூக வலைதளமா இருக்கட்டும், இல்ல களத்திலயா இருக்கட்டும், இவ்ளோ பெண்கள் வந்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம தளபதி வந்து எவ்ளோ முக்கியத்துவம் பெண்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறதோட விளைவு தான் அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. மாநாட்டிலேயே தளபதி சொன்னதுதான். ஒரு அண்ணனா நான் வந்து என்னைய வாய் நெறைய அண்ணா அண்ணான்னு கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்யணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றது. அதுதான் இன்ன வரைக்கும் உண்மை. அது மக்களுக்கும் தெரியும். வர அங்க பெண் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம தமிழக வெற்றி கழகத்துல பெண்களுக்கு எந்த அளவுக்கு சம உரிமை குடுக்கணும், ஈவன் நல்லாவே முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து எந்த அளவு இன்டென்ஷனலா இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தளபதி என்னைக்குமே பெண்களுக்கான முக்கியத்துவத்தையும், பெண்களுக்கான பாதுகாப்பையும் அவர் நிலைநாட்டுறது அப்படிங்கிறது வந்து அவரு அதுல அவரு எவ்வளவு உறுதியா இருக்காரு அப்படிங்கிறது வந்து பல நிகழ்வுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். அதனால வேல்முருகன் மாதிரியான ஒரு எச்சத்தனமான அஜெண்டாவோட வரவங்களோட இன்டென்ஷன்லாம் கண்டிப்பா பலிக்காது. வேல்முருகன் வந்து கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஸோ தட்ஸ் மை ஸ்டாண்ட். ஸோ தேங்க் யூ. சங்கீதா சிஸ்டர் நீங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவர். அப்படி அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து அந்த மக்களுக்கு வந்து கொச்சையா பேசி எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க முடியுமோ அப்படி நடந்திருக்காரு. இவரை வந்து எப்படி மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஜாதியை வச்சும் வக்கரமா பேசியும் மட்டும் ஓட்டு வாங்கிடலான்னு நினைக்கிறாரு. இனிமே இந்த மாதிரி ஆட்களை மக்கள் தேர்ந்தெடுக்கவே கூடாது. இது வந்து மக்களுக்கு வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட். திமுக சின்னத்துல தான் இவர் போட்டிட்டாரு. அதனால வந்து இவர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான். அப்படி அவர் கட்சியில நின்று அவர் இந்த சின்னத்துல நின்று ஒரு ஜெயிச்சவர் மக்களை இவ்வளோ கொச்சையா, தமிழக மக்களை அதுவும் குறிப்பா குழந்தைங்களை இவ்வளோ கொச்சையா பேசியிருக்கிறத அந்த கட்சி தலைவர் கண்டிக்கவே இல்லை. என்னை எங்க பார்த்தாலும் அப்பா அப்பா அப்படின்னு பிள்ளைங்களாம் சொல்றாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த பிள்ளைங்களை இவ்வளோ கொச்சையா அவர் கட்சிய கூட்டணியில இருக்கிறவர் பேசியிருக்காரு. அதுக்கு கண்டனமே தெரிவிக்கல அவரு. சரி, அந்த கட்சியில மகளிர் அணியில இருக்கிற அந்த அத்தையாச்சும் கேட்டிருக்கலாம், அவங்களும் கேட்கல. எங்க அப்பா பெத்த புள்ள ஓய்வெடுத்து டயர்டாகி திரும்ப ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. ஒருவேளை அதனால கேட்கலையா என்னன்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பிள்ளைங்க படிப்பை ஊக்குவிச்சதை நான் பார்த்ததே இல்லை. இது மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஈவெண்ட் ஒரு கவர்மெண்ட் கூட இது மாதிரி நடத்துனது கிடையாது. அரசாங்கம் கூட இது நடத்தணும்னா ஒரு அரசாங்கத்துக்கு அதை விட கூடுதலாக ஒவ்வொரு தொகுதியிலையும் 3 பேரை தேர்ந்தெடுத்து ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பக்கா வெல் பிளான் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு வந்து இவ்வளோ சிறப்பாக நடத்தி செய்கிறது இது மாதிரி யாராலையும் முடியாது. இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும். அதுவும் அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் இப்படி பாராட்டுறப்ப இது வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மொமெண்ட், இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். இது அப்படி இருக்கிறப்ப இதை வந்து இவ்வளோ கொச்சையா பேசுறாருன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா திமுக இருக்கிறது தான் தெரியுது. ஏன்னா இப்ப இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவர் இப்ப பேசினது, வேல்முருகன் பேசினதை அதிமுகல யாரோ ஒரு கடைநிலை உறுப்பினரோ இல்லை நிர்வாகி யாரோ ஒருத்தர் பேசியிருந்தாலும் இனிமேல் திமுக வந்து அப்படியே கொந்தளிச்சு எழுந்திருப்பாங்க. அதே மாதிரி திமுகல யாராச்சும் ஒருத்தவங்க பேசியிருந்தாலும் அதிமுக நேரம் கொந்தளிச்சிருப்பாங்க. எப்படி ஒரு பொன்முடி கேஸ் எப்படி பெருசாச்சோ
அது போல. ஆனா இவங்க குழந்தைங்களை இவ்வளோ கொச்சையா பேசுனது ஏன் யாருமே கண்டுக்கல? அப்ப அவங்களுக்கு வந்து தமிழக மக்கள் மேலேயோ பிள்ளைங்கள் மேலேயோ யார் மேலேயும் அக்கறை கிடையாது. நீ என்ன பண்ற, ஒன்று நீ பண்ணிட்டேன்னா உன்னைய நான் வந்து இது பண்றேன். கட்சி சார்ந்து தான் இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ இல்லையே, மக்கள் நலன் சார்ந்து யாரும் இங்க அரசியல் பண்ணல. மக்கள் நலன் சார்ந்து அரசியல் பண்ண ஒரு தலைவர் வந்துட்டாருன்னோட்டு யாராலையும் ஏத்துக்க முடியல. அதனாலதான் இந்த பிள்ளைங்களை வந்து இவ்வளோ கொச்சையா பேசுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சியும். ஏதாச்சும் ஒரு கட்சினாச்சு தமிழகத்துல அதுக்கு தானே இருக்காங்க, அரசியல் கட்சி மக்களுக்கு சேவை செய்யதானே. அப்ப ஏன் எந்த ஒரு கட்சியுமே வாயை திறக்கவே இல்லை? அப்ப எல்லாருக்கும் அவ்வளோ காண்டு, இவர் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துறாரு அப்படிங்கிறப்ப இதை எப்படியாச்சும் டீஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு யார் என்னவாச்சும் பேசட்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கு. மக்கள் மேல அவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன பாயிண்ட். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல வந்து பிஜேபியில இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் மேம் வந்து இதுக்கு வந்து கண்டனங்கள் தெரிவிச்சு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து என்னோட பர்சனலா வந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெண்களுக்கு எதிராக ஒரு குழந்தைங்களுக்கு எதிராக அந்த மாதிரி வரும்போது எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணணும்ன்றத அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா அதே வேளையில இப்போ தமிழிசை மேம் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கனால பாருங்க, விஜய் சார பேசினதுக்கு வந்து தமிழிசை மேம் வந்து கண்டனம் சொல்றாங்க. இவங்க பிஜேபி பி டீம் சி டீம் அப்படிலாம் வந்து ஒரு பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்குலாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எப்பயுமே தமிழக வெற்றி கழகம் மக்கள் டீம் மட்டும்தான். மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அதை கண்டிப்பா நம்ம பேசுவோம். அந்த மக்கள் பிரச்சனைய பேசுறவங்க கரெக்டா பேசுற இடத்துல அவங்களுக்கு நம்ம அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணவும் செய்வோம். மக்களை பத்தி தப்பா பேசுறவங்கள நம்ம கண்டனம் தெரிவிக்கவும் செய்வோம். நம்ம யாரோட டீமும் இல்ல, மக்கள் டீம். அதனால தமிழிசை மேம்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணணும். இனிமேல் பெண்களை பத்தி இந்த மாதிரி பேசினா அதுக்கான எதிர்வினை வரும் அப்படிங்கறது ஒவ்வொருத்தரும் மனசுல நிறுத்திக்கணும்ன்ற பாயிண்ட வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும் நம்ம கண்டிப்பா. தொடர்ந்து சங்கீதா பேசுவோம். கண்டிப்பா தமிழிசை அக்காவுக்கு வந்து நன்றி. நாளைக்கு கனிமொழி அக்கா பேசுறாங்களான்னு பார்ப்போம், இப்பனாச்சும் வாயை திறக்கிறாங்களான்னு. பட்டும் படாமல் ஒரு அறிக்கை வரும். பட்டும் படாமை. அதனால ஆமா, கீதா ஜீவன் மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, உமன்ஸ் மினிஸ்டர். என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அண்ணா வந்து கோர்ட்ல வந்து பாஷ் ரிலேட்டட் கேஸ் போயிட்டு இருந்தப்போ நிறைய இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னப்ப அண்ணா வெப்சைட்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாரு. அப்ப கூட வந்து கீதா ஜீவன் மேம் சொன்னாங்க, நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி தர்றோம், யாராவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லுவாங்க அப்படிலாம் பேசினாங்க. இப்ப யாராவது ஏதாவது சொல்லணும்னு சொல்லி வேல்முருகன் சார் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க?